ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம சங்கரா மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். அதுவும் வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு மீனுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கலாம். அப்போ தான் மீனை போட்டு நல்லா கலந்து வைக்க கரெக்டாக இருக்கும். இதில் வந்துட்டு நான் மல்லித்தூள் மிளகாத்தூள் வந்துட்டு ஒன்றா அரைச்சி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஒன் கேஜி மீனுக்கு தான் வந்துட்டு நான் இந்த மசாலா ரெடி பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலாவும் வீட்டில் அரைச்சது தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 லெமன் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நான் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம மீனுக்கு தேவையான மசாலா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால நான் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பேஸ்ட் பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்துட்டு சங்கரா மீன் தான் 1 கேஜி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலாலாம் உள்ளே போகும். இப்போது இந்த மீனில் வந்துட்டு நம்ம மசாலா ஆட் பண்ணி நல்லா ஊற வச்சிடலாம். மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா 1 ஹவர் ஊற விட்டுறலாம். ஒன் ஹவர் நல்லா ஊறிடுச்சு. இதை இப்போ வந்துட்டு நான் தவா ஃப்ரை தான் பண்ண போகிறேன். தவா நல்லா சூடானதும் இதில் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மீனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ நான் திருப்பி போடுறேன் பாருங்க. மசாலா கொஞ்சம் கூட உதிரவே இல்லை. இப்போ 2 பக்கமுமே வெந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட மசாலா உதிரவே இல்லை. அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக வந்துருச்சு. இப்போ இந்த மீனை எடுத்துகிட்டு இப்போ நெக்ஸ்ட் பேஜ் நான் போட போகிறேன். பாருங்கள், வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் சங்கரா மீன் வறுவல் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.